ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கருவேப்பிலை பொடி பண்ணலான்னு லஞ்சுக்கு கருவேப்பிலை பொடி சாதம். அதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை மூணு கைப்பிடி கருவேப்பிலை. அதை நல்லா அலசிட்டு காய வச்சு இல்லைன்னா ட்ரை பண்ணிவிடுங்க. ஈர துணியில் போட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக வானலியில் அப்புறம் வறுத்துக்கலாம். எப்படி கடலப்பருப்பு 2 ஸ்பூன், கொள்ளு ஒரு 2 ஸ்பூன். கொள்ளு உடம்புக்கு நல்லது. பொடியோடு போட்டு நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம். அதனால கொள்ளு 2 ஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், 3 மிளகா, வெள்ளை இல்லை என்கிட்ட கருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க, வாசனையாக இருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், தேவையான உப்பு நீங்கள் எடுத்துங்க. புளி எடுத்து வைக்கல. இதெல்லாம் தனியாக வறுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்துட்டு கருவேப்பிலையும் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வாரத்துக்கு ஒரு வாட்டி கருவேப்பிலை பொடி சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. இந்த கருவேப்பிலை பொடி சாப்பிட்டு பண்ணிவிட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்லாம் சிம்பிளாக. இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்ட பாருங்கள். பொடி இதுக்கெல்லாம் புளி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்போ காட்டில் புளி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அரைச்சிட்டு உங்களுக்கு மீதி எல்லாம் காட்டுறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.